ராமேஸ்வரத்தில் போய் அதிகமாக பார்த்தது சங்கு. கோடை காலன்னு வந்துட்டாலே நாங்கள் வெட்டி திம்பமுடா நொங்கு. ஜல்லிக்கட்டுக்கு போனதும் போய் ஒரு மைக்கு தொலைச்சதாண்டா மிச்சம். ஒவ்வொரு மைக்கு ஒர்க் ஆகாது வேற. ஒர்க் ஆகாத மைக்கு தாண்டா நம்மள்ட்ட இருக்கு. பாத்தியா வேற கடவுளே, நல்லா ஒர்க் ஆகுற மைக்கு தொலைஞ்சு போச்சு. ஒர்க் ஆகாத மைக்கு நம்மள்ட்ட இருக்கு. மட்ட மதியானத்தில் நடு மண்டையில் சுள்ளுன்னு வெயில் அடிக்கிற டைமில் எங்கே போகிறோம்னா நாங்கள் நொங்கு வெட்டி திங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நொங்கு வெட்டுற பயலுகடா. டவுசரை காணன்ட்டு பேண்ட் சட்டை போடலான்னு நினச்சேன். எங்கள் அம்மா ஊற வச்சிருச்சு. அதை எடுத்து புழிஞ்சு ஈரத்தோடு போட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தா காஞ்சிருச்சு கொஞ்ச நேரத்தில். அடிக்கிற வெயில் அந்த மாதிரி வெயில், முரட்டுத்தனமான வெயில் அடிக்குதியா. ஐஸ் வாங்கிட்டு போமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் யார் யார் இந்த கோடை காலத்தில் நொங்கு தின்னுருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நொங்கு தின்னுங்க, சந்தோஷமா இருங்க. வாங்க எல்லாரும் போயிட்டு நொங்கு சாப்பிடுவோம். போயிட்டு இருக்க டைம்ல இன்னும் ரொம்ப வெயில் அதிகமாயிருச்சு. மண்டையெல்லாம் ரொம்ப சூடாயிருச்சு. ட்ரெஸ் நனைச்சு போட்டு காஞ்சிருச்சு. 3 நிமிஷம் கூட இல்ல ட்ரெஸ். இது வந்து கைலி நனைச்ச மாதிரி தெரியல, வேற என்னமோ நடந்திருக்கு. அங்கே நிப்பாட்டு இங்கே நிப்பாட்டு எங்கேயுமே வண்டி நிப்பாட்டதுனால ஒரு கோளாறு நடந்துருச்சு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஐஸ் குடிச்சிட்டு இன்னும் கூலாக போக போகிறோம். ஐஸ் கூலிங் இல்லையா? அப்போ ஓகே, அப்போனா நம்ம கூலாக இல்லை, இன்னும் வெறியில் தான் போக போகிறேன் நான்லாம் வெயிலில். உக்கார் மணி ஆகுது. அங்கனைக்கு நிப்பாட்டிக்கிறது வண்டியை. போனோமா நொங்கு வெட்டி தின்னோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். என்னடா அட்டாக் பண்ணிட்டு. சரி சாரி. வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, தடைகளும் எனக்கு படிக்கல்லப்பா. நீ உன் செருப்பு என்னைக்கு தொலைஞ்சிச்சோ அன்னையில இருந்து எவன் செருப்பை பார்த்தாலும் திருடணும்னு தான் பாக்குற. எவன் செருப்பை ஃபர்ஸ்ட் பத்திரமா பாதுகாக்கணும். திருடிக்கிட்டே இருக்கான்டா இவன். ஊர் பூரா திருடிக்கிட்டு இருக்கான்டா. அது செருப்பை காணன்றதுல இருந்து அடுத்த காலையே பார்த்துட்டு இருக்கேன். இது நல்லா இருக்கா, அது இது நல்லா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு பாக்குறேன். வீட்டில் உள்ள ட்ரம்ல தண்ணியை ரொப்பி உள்ள உட்காந்துக்கலாம், நல்லா இருக்கும் வெயிலுக்கு. வெளியில வந்தோன்னா கொஞ்சம் வெதுப்பா இருக்கும். மறுபடியும் சாப்பிட்றது தூங்குறதே உள்ள வச்சுக்கலாம். ஏன் நம்ம வெளியில வந்துட்டு அதுவே ஒரு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி அடிக்குது. சூரியன் வந்து பக்கத்துல வந்துட்டு போறாப்புல. இவ்வளோ நாளாக தூரத்தில் இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மார்ச் ஏப்ரல் மேலாம் பக்கத்தில் வந்துட்டு போவோம். இப்போ வந்து ஸ்டாவை போட்டு மேலே உறிஞ்சிக்கிட்டு இருக்கோம் சூரியன். குடிச்ச தண்ணி இங்கே முன்னாடியே தலையில் தான் உறிஞ்சோம். இதில் உரியுது எல்லாத்துக்கும் தண்ணி ஒரு இடத்துல இருந்தாலும் அவ்வளோதான் உறிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு கொடுங்க தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. நம்மளாம் நம்ம ஊர்ல பனை மரம் இல்லாம பக்கத்து ஊருக்கு வர்றோம். இங்கிட்ட பார்த்தா இவ்வளவு பனை மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க. பனை மரம்லாம் நல்லதுன்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்கடா இந்த ஜனங்கள். பனை மரம் பட்டெல்லாம் போலாம், அவன் வெட்டினதுனாலதான் பட்டு போச்சு. நீ சும்மா பார்த்துட்டு ஏதாவது டவுசராட்டம் சொல்லக்கூடாது. சிலு வென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா. அலையாக ஆனந்தம் தாளம். இழுப்பூர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு நொங்கு விட்டு வந்தோம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா, இப்போ நாங்கள் வந்து ஐஸ் குடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஐஸ் உள்ள நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் குடிச்சிட்டு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி குடிக்கணும் ஃபஸ்ட்டு. நல்லதே இவன் உனக்கு ஞாபகம் இருக்கா? இவன் ஒன்று சொன்னான்ல, இது எடுத்துக்கடா அப்படின்னாங்க. எங்கேயோ ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கல. ஐயோ அது என்ன ஜூஸ், என்ன கருமே தெரியல. இவர் குடிக்கிறது வந்து ஹேண்ட்ஸமா பயங்கரமா குடிக்கிறாரு, அதனால அதை எடுக்கணும். இன்னொருத்தவங்க பார்த்தாங்கன்னு அர்ஜுன் ஹேண்ட்ஸம் டூயிங் டா, ஹேண்ட்ஸம் ட்ரிங்கிங் ஜூஸ் டா.
சரவணா, அப்படியும் வாங்கலாம். நான் பன்னீர் எடுக்க போனேன். எனக்கு லெமன் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி எடுத்து குடிக்க வச்சு கொஞ்ச நேரத்துல கொல்ல பார்த்தாங்க. தெரியுது. அது என்ன ஜூஸ்னே தெரியல. அவன்கிட்ட கேளு பேர் என்ன. அதான் அந்த உப்பு சோடா. உப்பு இல்ல அது வேறயா. ஆனா இவன் சொன்ன நல்லா இருக்கு எடுத்துட்டு வா. ஆ. கொடுத்துட்டு இவனே வந்து எடுத்துக்கிட்டு இருந்தான். இவனே பகுதியோட வச்சுட்டு போயிட்டான். அது ஏதோ நார்த்தாங்க புடிச்சு அவ்வளவு மோசமா இருக்கும். ஆனா அந்த கடைக்காரங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நல்ல வேளை பரவாயில்ல. ஓடவே ஓடலன்னு நினைச்சேன். இதையும் குடிச்சான் இது. ஓடலன்னு நினைச்சேன். எப்படியும் நல்லா ஓட்டி கொடுத்துட்டாங்க. எனக்கு பன்னீர் வேணாம்டா. பாதாம் பால். நல்லது என்ன உனக்கு எது வேணாம்? தண்ணீர் தான் வேணுமா? தண்ணீர். உள்ள இருக்குடா டேய். முட்டை போண்டா. முட்டை போண்டாடா. அது ரியாக்ஷன். முட்டை போண்டா. கண்டிப்பா தென்னலூர் வந்தா இந்த பேக்கரி வாங்க நல்லா இருக்கும். பத்தி ஏய் இங்க வா. பெய்டு ப்ரமோஷன். இல்லை 500 ரூபாய் கிரெடிட். பரவாயில்லையே டக்குனு வந்துச்சு. ஒரு வார்த்தை தான்டா. பேடிஎம் காரோ 500 ரூபாய் தர மாட்டேது. இவன்டா டேய் நம்ம உங்க கூட அந்த இறந்து ஜூஸ் வாங்கி நடக்குறேன். ஆரம்பத்துல இருந்து வீடியோ காட்டுறேன் தெரியுதேன்னு பாப்போங்க. வீடியோல நீ இருந்தா உனக்கு ஜூஸ் உண்டு. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இவனே முட்டை போண்டா வாங்க. முன்னாடி பார்த்தா ஆளு காணாம போயிட்டாங்க. 12 ரூபா தான்டா. 12 ரூபாடா. ஒரு முட்டை போனா 12 ரூபா. டேய் 12 ரூபா. 5 வீதம் அப்படினா 60 ரூபா கணக்கு. ஆனா வேடிக்கைலாம் பார்க்க மாட்டேன். டக்குன்னு அதை கேட்டோடனே இன்னும் தூங்கி இருக்குமே. முழிச்சு இருக்கும். இப்படி முழிச்சிருக்கும். எனக்கு தூக்கம் வந்துருச்சு. டேய் எனக்கு தூக்கம் வருதா தூங்கு. அதுடா தூங்கிட்டேன் பாரு. பாதி தூங்கிட்டேன். இவன் தூங்கிட்டு இருக்கான். அடியில தூங்கி எழுந்திருச்சு. எந்திரிச்சு. இங்க வைங்க. தூங்கு கண்ணே தூங்கு. இது குளு குளுன்னு இருக்கும். தூக்கம் வருது. இங்கனே நான் திடீர்னு தூங்கிடுவேன். பாய வச்சு போடாது. யாருப்பா அந்த சிங்கர்? சூப்பர் சிங்கர்ல தருவாங்க. அவங்க வந்து தூக்கம் சிங்கர். உங்களுக்கு தூக்கம் வரவில்லையா? உடனே எங்களை ஆமா 5 நிமிஷம் மட்டும் 6 பாட்டு. ஏன்னா அது குட்டி கொடுத்தாங்க. ஐயோ யாருப்பா 2 குடிச்சது? நான் இங்கிட்டு பாத்துருக்கேன். கணக்கு பண்ணுங்க. முட்டை போட்டா ஒன்று வாங்குங்க. 1 வாங்கினா போதுமாடி. 1 வாங்கி 4 வெட்டி எல்லாத்தையும் நான் ஒருத்தர் இருக்கேன் 4 வெட்டி நீங்க 4 பேர் மட்டும் சாப்பிடுறீங்க. சின்ன ஒத்து பாக்குறீங்க. இல்ல பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கும் நீங்க எப்படி சொல்றீங்க? ஏய் குடிச்சு பார்த்து நல்லா இல்லனா 5 ரூபா தான எடுத்துக்கலாம். 5 ரூபா. ஏய் இது இப்ப முடிச்சலாம். அப்புறம் நொங்கு தேவைப்படுங்க. இல்ல நொங்கு திங்கிறீங்களா இல்லையா? என்ன இங்கே எல்லாத்தையும் எல்லாரும் தாருங்க நொங்கல வீட்டு கொண்டு. ஆ அப்புறம் எதுக்கு நொங்கு வீட்டு? இங்கே தின்னு முடிச்சு. எனக்கு ஒரு முட்டை போண்டா வாங்குடா. முட்டை போண்டா. சும்மா இங்க மட்டும் திங்கறடே. என்ன 29 ஒரு முட்டை போட்டாங்க. கரெக்டா இருக்கும். ஏன்னா முட்டைங்கிறது ஒரு உடம்புக்கு தேவையானது. அப்பலாம் மரத்துல யார் ஏற போறானோ அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுப்போம். அதை விட முக்கியமானது வேடிக்கை பார்க்க அப்படியே அப்படின்றவனு தான் திடீர்னு வாயில கூட விழுந்துட வேண்டாம். அவங்க சேஃப்டி முக்கியம். என்னடா 2 முட்டை போண்டா வாங்கி ஆளு போயிருங்க. இது வேணாங்க. ஏன்னு கேட்டா நான் ஒரு தனியா வாங்கி போடுறேன். முழுசா எடுத்துக்கறேன். உனக்கு அப்புறம் 10 ரூபா வேணும். போனா இவங்கள மாதிரி டீம் கூட போங்க. அப்பதான் முட்டை போண்டா இருக்கட்டும் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. வேணா இவங்க மாதிரி டீம் இல்ல. இவன் ஒரு ஆளு கூட போங்க வாங்கி பிறந்த நாள் செலவு பண்ணிட்டே இருக்கலாம். பாத்தியா? உனக்கு என்ன தெரியும்? அப்புறம் அதுல ஒரு பீஸ் நாங்க எடுத்துறோம். இல்ல அவ்வளவுதான். கேட்டீங்கன்னா கேமரா அடடா 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 பா. உன் முகத்திலே தெரியுதே எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னு. சூடா அதனால அப்படி இருக்கா? ஏய் யாரு வேணும்டா? இந்த ஓவர் ஆக்டிங்லாம் வேணாம். சாப்பிட்டேன்னா சாப்பிட்ட மாதிரி இருக்கணும். அப்படி ஐயா தோற நீ பல்லாண்டு வாழும் ஐயா தோற. இப்படிதான் எனக்கும் கொடுக்கணும்டா. நல்ல வேட்டி கட்டு அந்த வெள்ள மனசுக்காரன். போயிட்டு வந்துடும்டா. அதான் எனக்கு கொஞ்சம் கூட்டா. நாங்கள் அடுத்து நொங்கிட்ட போகிறோம். தென்னலூர் வந்தீங்கன்னா கோகுலம் கடைக்கு வாங்க. பேக்கரி நல்லா இருக்கு. முட்டை போட்டாலாம் சூப்பராக இருக்கு. சாப்பிட்டா வயிறு வந்துருச்சு. வீட்டுக்கு போவோம். ஆமா.
மரத்துல ஏறி விட்டாம யாரோ வெட்டி போட்டு காஞ்சு போயிருச்சு, அதை வெட்டுறாங்க. இவனே இவங்க எதுவும் வேண்டி வச்சுட்டு போயிருப்பாங்களோ? இல்ல மட்டை வந்து மாற அப்படி அப்ப இந்த நொங்கு வெட்டுறது வண்டி ஓட்ட தெரியாதவனா வாடா பின்னாடி வரா. ஏன்னா இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் அவ்வளோதான், ஓசி நொங்குனா அடுத்து நொறுக்கிடுவான். ஹலோ ஜேசிபியா, சீக்கிரம் வண்டி, ஒரு வண்டி மண்ணில் மாட்டிக்கிச்சு. இரு இதெல்லாம் வைப்பான் இல்லை வண்டி ஏற்றணும்னா. போ போடா. அவன் ஆஃப் பண்ணிட்டான். ஏண்டா இதுக்கான இவ்வளோ கஷ்டப்பட்டேன். நம்ம எப்படியோ நொங்கு வெட்டுற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ என்னன்னா மரத்தில் கீழே போய் நின்று நொங்குகள் பார்க்க போகிறோம். யாராச்சும் வெட்டி போட்டுருந்தாங்கன்னா 1-2 கடம் தான் எடுத்துட்டு வந்துருவோம். எதுல வெட்டி கீழே கிடது நொங்கெல்லாம் எடுத்து நம்ம வெட்டி தின்னுட்டு வந்துடுறோம். இது இடம் பயங்கரமா இருக்கு. மரத்துல ஏறி கஷ்டப்பட்டு வெட்டி அதெல்லாம் நமக்கு ஆகாதுங்க. வெட்டி போட்டிருப்பாங்க, எடுத்து வெட்டி திம்பா, அவ்வளவுதான். ஆனா இப்போ இந்த பனைமரம்ன்றது வந்து ஒரு மண்ணரிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அந்த பனைமரம் நிறைய வகையில உதவும் மனிதர்களுக்கு. அந்த மாதிரி தான் இந்த மரம் பொதுவாக எங்கே அதிகமாக இருக்குன்னா அந்த கடல் ஓரத்துலையும் ஆற்று ஓரத்துலையும். தப்பு செஞ்சவங்க தண்டனை என்னமா கொடுக்கணும்? செருப்பு கட்டு சும்மா. வேணாம் சும்மா செருப்பு கட்டு. செருப்பு போட்டிருக்கும் போதே பாதி மண்ணு விடுற போகுது, சுடுது. இப்படி உதறி வர்றேன் நான். சட்டை கலட்டி பார்க்க போட்டுருக்கேன். எந்த ஒரு கொடூரமான தண்டனை. அங்க வர நல்லா அங்க இருக்கு பாரு நொங்கு. இந்த லைன்ல இருக்கு. இதுல எல்லாமே இருக்குடா. எல்லா மரத்துலயும் நொங்கு இருக்கு. கீழ இருந்து இங்க பாரு, மரத்துல ஏறுனா கொலை விழணும், அவ்வளவுதான். இப்போ என்ட்ரி வீடியோடா. அதே அங்க நின்றா. ஏய் வாங்கடா, ஏய் உள்ள நின்னுங்கடா. இப்படி போகும்போது இல்லாட்டி அப்பனை இப்படி நில்லு. சரிடியாடா. ஏய் இவனை இப்படி நிக்க வச்சுக்குமா? எப்படியோ நிக்க வச்சுவாங்க. ஏய் இப்படி கேமரா இப்படி மேல கீழ இருந்து இப்படி மேல தூக்கு, நாங்க அப்படியே வச்சு. ஏய் நொங்கும் பயலுடா. இருடா, டைலாக் ஒன்று சொல்லணும்டா. என்ன டைலாக்டா? தமிழ் டைலாக். அதிகமா ஆசைப்படுற பொம்பளையும் ரொம்ப கோவப்படுறேன். சரித்திரமே இல்ல. சரி, அந்த டைலாக் யாருக்கு? வெயில் அதிகமா இருக்கு பங்கு. இந்த வெயிலுக்கு குடிப்பண்டா நொங்கு. தூக்கு போட்டு தொங்கு. வெயிலுக்கு குடிப்பண்டா நொங்கு. ஓகேவா? பக்கத்துல நின்னுக்கட்டுமா? சவுண்டு கேக்குமா? வெயில் அதிகமா இருக்கு பங்கு, இந்த வெயிலுக்கு குடிப்பண்டா நொங்கு. நொங்கு வெட்டுற பயலுகடா. இங்க வா. பாமரம் இருக்கு. அங்கிட்டு இருக்கு. இங்கிட்டு வா. இங்கிட்டு வா. நாங்களே நீங்க இங்க யாரா அவன் சாப்பிட்டாங்க நொங்கு, வாங்க கிளம்புவோம். என்னடா போனா ஒரு நொங்க வெட்டிட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டான்டா. ஏய் இங்க வா. செல்லுல ஊத்தி விடு. செல்லுல ஊத்தி அடி மிதக்க வை. ஏய் சரி வெட்டிட்டு வாங்கடா, போங்கடா. வாங்க நொங்கு வெட்ட போகலாம். வாங்க. போய் ஏறாம மரம். அத நொங்கு இருக்கா? சீக்கிரம் பாத்துக்க, கிளம்புவோமா? அதுதான் கமெண்ட்லயே பண்ணியிருந்தாங்க, என்ன சரண் ப்ரோ சரக்கு அடிச்ச மாதிரி பேசுறாரு அப்படின்னு. அறியாத வயசு புரியாத மனசு ரெண்டு இங்கே காதல் செய்ய நேரம். அது ஒண்ணு இது ஒண்ணு இல்ல இல்ல அங்க வர அங்க ரெண்டு அடியாத்தி இங்க மனசுல பனைமரத்து அங்க தூருக்குள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த ஆற்றுல உள்ள ஒரு பனைமரத்தை கண்டுபிடிச்சி நொங்கு நிறைய உள்ள மரத்தில் ஏறிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பனைமரத்தில்
நல்ல தம்பி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். மேலே ஏறி அந்த இடத்துல உட்காந்துட்டேன். இதுக்கு மேலே நொங்கு வெட்டி போட்டோன்னே அவன் கீழே இறங்கி வர்றதுக்குள்ளே தின்னு முடிச்சுட்டு கிளம்பிடுவான். அவன் டார்கெட் வந்து நொங்கு வெட்டணும். அவ்வளோதான் நம்மளோட டார்கெட் நொங்கு திங்கணும். அவன் வர்றதுக்குள்ள தின்றணும். அதுக்குதான் டார்கெட். அதுக்குதான் 2 ரூபாண்டா. அதுக்குதான் 2 ரூபா. நீ 2 என்னடா தூக்கி பிடிச்சிடறான்னு செங்கு காலையில் வேலை பார்த்த பழக்கம்டா. இப்படி மாற்றி மாற்றி இங்கே ஒருத்தவன் அங்கேருந்து அங்கே ஒருத்தவன் இங்கே வர சைடில் புடுறா, நேருக்கு நேரம் பிடிக்காரா? நான் எப்படி நொங்கு உரிப்பேன் தெரியுமா? இப்படி வெட்டலாம் மாட்டேன். இதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து இப்படிலாம் இல்லை நல்ல தம்பி இல்லை கெட்ட தம்பி இப்படியெல்லாம் எடுத்து விட்டு வெங்காயம் உரிக்கிற மாதிரி உரிக்கிறேன். நான் தானே பவுனே சொல்லு, தெரிஞ்ச மெத்தட்ரா அது. பதால கடிச்சு நல்லா வெட்டுனல்லா. போனை சார்ஜ் பண்ணிருக்கேன். என்னோட ட்ரிக் இப்படி ஒன்று தெரியும். கரண்ட் இல்லையா? அப்படிதான் பண்ணுவேன். நல்லா இருக்கு. சாப்பிட்டு உட்கார கூடாதா? ஓகே, வேற லெவல்ல இருக்கு நொங்கு. மனே சாப்பாடுனா எல்லாத்துக்கும் பங்கு இருக்கணும். கோடை காலம்னா கையில நொங்கு இருக்கணும். வேற லெவல்ரா. வேற லெவல்ல இருக்கு நொங்கு. கண்டிப்பா நீங்களும் கோடை காலத்துல இந்த நொங்கு ட்ரை பண்ணுங்க. வெயில் டைம்ல நல்லா இருக்கு. அதை விட இதுல வந்து ஒரு மருத்துவம் ஒன்று இருக்கு. திங்கிறதா மருத்துவமா? இல்ல சொல்றேன். உடல் சூட்டை குறைக்கும். உடல் சூட்டை குறைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த நொங்கு இருக்குல்ல, இதை எடுத்து இந்த ஃபேஸில் வந்து திங்கிறதுக்கே நொங்கு இல்லை. முகத்துல வேக்கூர் வேர்வை பிரச்சனை வந்து வெட்டி விடா வீடியோ சாட்டிடுவோம். அது மாதிரி வெட்டுறா எல்லாத்தையும். நான் ஓங்கி வெட்டிடுவேன். வெட்டினா பிளட் லீக் ஆகுங்க. ஓ சரி சரி. லீக் ஆகுது பாரு. ஏ அழகாயிட்டானே. எப்படி கலர் ஆயிட்டான். ஒரே நாள்ல ஃபில்டர் போட மாதிரி. இப்படி தான்டா, அதான்டா நொங்கோட மகிமேடா. பர்றா இவ்வளவு நாள் தெரியாம இருந்திருக்கேன் பத்தியா. அது வந்து கூலிங் வேண்டி தானே வைப்பாங்க இல்லையா? அந்த ஃபேஸ்ல வந்து ஒரு இங்கனே வை இப்படி சுருக்கம் அதெல்லாம் சரி பண்ணுமா? மண்ணு ஏறிடாது பொறுமையா அப்படியே. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையை சரி பண்ணுடா ஃபேஸ்ல. இது போட்டு வரா. படத்து விட்டு எல்லாத்தையும் ஊத்து வரா. நீங்க எல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சத்திய பிராமிஸா இருக்காது. இங்க அப்போதைக்கு மூஞ்சி பக்கத்துல எடுத்துக்கிறா. நான் வீடியோ ரெடி பண்ணிட்டு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சரவணா பக்கத்துல உட்காந்துருக்கேன். சொல்ல முடியாது, கையை விட்டுறாங்க. ஒரே கேமரால திருப்பவே இல்லை. அங்கிட்டே வச்சிருக்கேன். அப்படியே நாய் சோறு போட மேல தட்டை பார்த்துட்டே இருக்கு பாத்தியா? பாத்துக்கிட்டே இருக்கேன். ஐயரு என்னைய சொன்னீங்க. இந்த சைடு வந்து பண்றேன். இல்ல என்ன நடக்குது? சரவணா அங்கே பாரு. என்ன பல்லே அருவாடா போடா. அருவாடா இங்க சரணா விடணும் இல்லையா? கை கூட்டுறாத. அப்படி வெட்டு இங்க வந்து விட்டு சடக்கிடு தெரிக்கும். என்னடான்னு பார்த்தா ரத்தம். தண்ணி தெரிக்குது பார்த்தா ரத்தம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்லது பாப்பா. என்ன ரத்தம் கையில இருந்து பெருகு வலிக்கவே இல்லை. டேய் அது என் கையில உள்ள ரத்தம்டா அப்படின்னு. ஏய் என்னடா இவனை போய் என்னடா டேய் சொல்லி தானே கொடுத்தேன். சரவணா ஏய் இருடா இருடா. கையில வெப்பன் வேற வச்சிருக்கடா. இந்தடா இத வச்சா இருடா மண்டே போட போறேன். போய்டா. ஏய் தின்னுடா. பரவாயில்ல. சும்மா வைடா சரவணா கொண்டு சரவணா வை சரவணா. தண்ணி வந்து ஏய் அதுல இப்ப தண்ணி தான் இருக்கு, வேற என்ன இருக்கு? வை. சூப்பரா அது அட்வான்ஸ் போட்டு எச்சி வச்சிருக்கேன். அடுத்து நம்ம தானே திங்க போறோம். யாரும் எடுக்காதீங்க. அப்பனா நான் எல்லாத்தையும் எடுத்து அக்கினிக்கு வச்சிருக்கேன். ஆனா இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்காதீங்க. அப்படியே தின்னுட்டேன் ஒரு தெரிஞ்சுடா. பரவாயில்ல இருக்கட்டும்டா. அவன் கேமரா பிடிச்சிங்க திங்க முடியாது. இங்க ஒருத்தன் கரண்டி தின்னுக்கிட்டு இருக்காண்டா உறிஞ்சி. டேய் வீடியோ எல்லாம் சாப்பிட காமிக்காதீங்க. சில மாரங்க டேஸ்ட் இல்ல. இது கொடுங்க வைக்கிறேன். டேய் அவன்டா குடுக்காதடா அது. இங்க வர தண்ணி இருக்குன்னு மாத்திட்டு சரவணா. அவ்வளவுதான் சரவணா. டேஸ்ட் கம்மியா இருக்குடா. அட இருந்துட்டு போகுதுடா. வைடா. அப்ப நீ திங்க மாட்டாடா. நான் திம்பேன். நீ வேற டேஸ்ட் இல்லாட்டி இருந்தாலும் என்னடா ஊமச்சியா? இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நொங்குல வந்து கணக்கு கரெக்டா இருக்கும்டா. நொங்குல 2 சொலை இருக்கு. இந்த 3வது சொலை வந்து ஓப்பன் ஆகல. இது என்னன்னா பேர் என்ன? ஊமச்சியா? ஊமச்சன்னு சொல்லுவாங்கல்டா. ஊமச்சான். ஊமச்சா
ஊமச்சான் இது பேர் இல்லை ஊமச்சி ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் எது வச்சுக்கோங்க. பேரு? இது பேர் அது பேர் வந்து கண்ணா. கண்ணு, செடி, மரம், ஊமச்சி எல்லாமே எது வேணாலும் வச்சுக்கோங்க. இது வந்து ஒருத்தவங்க சொல்லன்னு சொல்லுவாங்க. இல்லை இதில் ஒன்றுமே இல்லையே. இல்லாதது என்ன சொல்லுவாங்க? டேய் இருக்குடா இங்கே உள்ள இருக்குடா. அது இன்னும் வளரல. அப்ப அதுக்குள்ள வெட்டிட்டேன். ஒரு ஜீவன் வளர்றதுக்குள்ள அடிக்கிறது எவ்வளவு பெரிய எவன் சொல்றானோ அவன் தான் தின்னு கரண்ட போறான். ஈபிக்கோ பாரு இவன் வெட்டுறது தெரிக்குது. இவன் வந்து வீடியோடா. ஏய் அப்பனா வேஸ்ட் பண்ணான்னு அர்த்தம்டா. சொல்றா அவன்ட்ட. ஏய் ஆமாடா பாதிவங்க அதுலயே போடுறாடி. டேய் என்ன வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க நீ? எதுல தண்ணி இருக்கலாம் நீ குடிச்சுக்கற. அப்புறம் கீழே ஊத்தாம நான் குடிக்கிறதா எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? கீழே ஊத்தி வேஸ்ட் ஆகுறது. வேஸ்ட் பண்ணலடா. இப்படிதான் அவனை நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னா நிறைய பேர் எப்படின்னா நம்மள்ட்ட இருந்து வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல கேட்குறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லட்டுமா? மோகன் வந்து கடை வச்சிருக்கானே, முட்டை பப்ஸ் எல்லாம் போட்டு அடிக்க வச்சிருக்கான். சாயந்தர டைமில் ஒரு 20-30 இருக்குது. நைட் ஆகுது, ஒரு 11 மணி ஆகுது. இப்போனா ஒரு 9 மணி ஆகுது. நிறைய அந்த முட்டை பப்ஸு காலியாகாமல் அப்படியே இருக்குது. இவன்ட்ட வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஐயா சாப்பிட எதுவும் இல்லை ஏதாவது கொடுங்கய்யா அப்படிங்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், வேஸ்ட்டாக போகக்கூடிய பொருளை ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல, அது வேஸ்ட்டு கூட ஆகாது, இவங்க சாப்பிட்ருவாங்க. இவன் வந்து கொடுக்குறேன் காசு கொடுக்குறியாலான்னு கேட்பாங்க. கேட்டு அடுத்து 11 மணி 12 மணி ஆயிடுது. அவனும் வாங்காமல் போயிடுறான். இந்த பொருளை கொண்டு போய் விட்டு எறிஞ்சிட்றான். வேஸ்ட் ஆயிடுச்சா? விட்டேரிய போகிற இடத்துல ஒருத்தர் வந்து கேட்டார்னா அப்பவும் கொடுக்க மாட்டேன். அப்போ வித்துடலான்னு யோசிப்பேன். அப்பயும் பாதி ரேட்டுக்கு வாங்கிக்கிறீங்களா? பாதி ரேட்டுக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படிம்பேன். பார்த்தா அடுத்து வாங்கலாட்டியும் அடுத்து கொட்டிடுறேன். இதெல்லாம் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. அது மாதிரி தான் கீழே போகிற தண்ணியை நான் குடிக்கிறேன், கீழே போய் வேஸ்ட்டாக தான் போகுது. நான் குடிச்சு வயிற்றுக்குள்ளே போனால் கூட நல்லது. கீழே போட்டுங்கிறேன், குடிக்கக்கூடாதுங்கிறேன். ராஸ்கோலோ வெட்டி நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. வாங்கடா ராஸ்கோல். அவ்வளோதான் பார்த்துக்க. வேணா அடுத்து என்னடா இன்னொரு பரமரம் ஏறி என்னடா பனைமரம். ஏய் வேரி தாண்டா அவனை நான் வீட்டுக்கு கொண்டு போகணும். என்ன அப்படின்னா எங்க வீட்டுக்கு அவங்க சாக்கு கொண்டு போகணுமே. அப்புறம் அதுக்கு வந்து சாக்கு கொண்டு வந்ததா? திங்கவே பார்க்க மாட்டேன். எவ்வளவு முறுக்கி திங்கணுமோ அவ்வளவு தின்னுங்க. அப்போ ஓகேடா. அப்பனா பெருசா வெட்டி இருக்கலாம்லடா. பெருசு இருக்கிறதானே வெட்ட முடியும். மோகன் அங்கிட்டு உள்ளத மட்டும் இன்னும் எடுக்கவே இல்லை. ஏன் பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கேன் வீட்டுக்கா? ஏய் அப்பனா அதை எங்க எடுத்து போடு. தூக்கி போட்டு நீ எடுக்க வேண்டியதானே. உனக்கு நான் கை எட்டா? அவனுக்கு எட்டாதுடா. நீ எடுத்து பக்கத்துல உட்கார்ந்திருப்ப. என்னடா மறைச்சிட்டு உட்கார்ந்து பாரு. ஒளிச்சு வச்சிருக்காங்க. நான் மோகனே என்னடா டேய். ஐயோ ஏய் நான் ஒரு 5 நோங்க மட்டும் வீட்டுக்கு கொண்டு போறேன். எங்க பாப்பா அந்த தண்ணி பாப்பா 2 கொலை. உங்க பாப்பா கிரெடிட்டர். ஓகே உங்க பாப்பா மோகனா எனக்கு 4 கொலை. 4 கொலை. நான் ஒரே நீயாவது பரவாயில்ல. இவன் 4 கொலை கேக்குறானே ஏதோ விக்கத கொண்டு போறான்னு நினைக்கிறேன். நான் 5 நொங்கு தாண்டா கேட்டேன். 4 கொலை கேக்குறேன். இப்போ இந்த கல்லு குடுக்குறாங்கல்ல அவனே, அதுல அந்த நொங்குல வந்து ஒரு கம்பியை உள்ள விட்டு குடஞ்சு அந்த நொங்கெல்லாம் அந்த மட்டையில ஊத்தி அதுல கல்லு ஊத்தி கொடுக்குறாங்க. அதுக்கு இன்னும் அப்படி அவங்க எடுக்கிறது பதிலாக ஸ்பூன் விட்டு எடுப்பாங்க. பத்தியா அப்படியும் எடுப்பாங்களா? அதை பாத்தி அந்த கம்பி விட்டு குடஞ்சு எடுக்கிறாங்கடா. கல்லு வந்து குண்டா இருக்கும், அதை உள்ள ஊத்தி போட்டுருந்தா அது. ஐயோ இது கல்லு வேற வடிவத்துல இருக்கா? குண்டா மட்டும் அந்த கல்லு ஏதாவது எடுங்கல. இப்படி சப்பையா உள்ள கல்லு எடுங்க. இப்படியே தூக்கி போட்டுறேன். கல்லு குண்டா இருக்கும். அது வந்து நான் நொங்கு வந்து முத்திருச்சுன்னா அப்படி இருக்கும் கெட்டியா. 4Kல எடுக்கும். நல்ல தம்பி விஷயம் பயங்கரமா இருக்கு. அது வந்து வேக்கூர்ல அந்த இதுல இருக்கு பலப்பழம். பயங்கரமா இருக்கு. மனமா இருக்கு. ஆட்டானது ஒரு குணமா இருக்கு. ஐயே தனியா எடுத்துக்க. அத ஒன்றை இல்லவே இல்லையே அது குணம். எடுத்து ஒளி வச்சுக்கறாடா. கேமரா திருப்பணும் எடுத்து ஒளி வச்சறோம். அந்த நொங்கு நகத்துல இப்படி வெட்ற மாதிரி யாரும் அங்க வந்துரும். ஏண்டா இதெல்லாம் எதுக்கு திங்கிறதுக்கு தானடா வெட்றோம். திரும்ப திரும்ப சொல்லி இருக்கு. திங்கிறதுக்கு தானடா இதெல்லாம் வெட்ற. எதுக்கு நொங்கு கை வச்சாக்கல இப்படி ஆர்வம் கொத்திட்டு இருக்கு. இங்க இரு. இப்ப வெட்டி வச்சிட்டமா எடுத்து அம்மா ஆறு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். கணக்கு இத்தனைதான் எண்ணிக்கைலாம் கிடையாது. சரவணா 2 எடுத்து 2 கை வெட்டிட்டு இடத்த கிளியர் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கிட்டு பூரா கீழே ஊத்தி தின்னுகிட்டு இருப்பேன். கிரிட்டு 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 உன்னோட வாய்க்குள்ள போ, மூக்குக்குள்ள போமா 2 ஓட்ட. இல்ல இங்கிட்டு இந்த சைடுல போயிடும். அதான் ஆனா நொங்கு வேஸ்ட் ஆச்சுன்னா உனக்கு சங்குது. அப்படின்னா வேஸ்ட்லாம் இந்த 2 சைடு இப்படி தள்ளா வாய்க்குள்ளே போகாதுடா. 2 வேற ஃபர்ஸ்ட் வேலை செய்யுமா? ஃபர்ஸ்ட் வேலை செய்யடா.
நீ நான் ஒரு திருசா கேட்குறியா? சரவணா அப்பவே இருந்து பாக்குறடி வைடாத ஏன்டா இப்படி பண்ற வைடா அதை தின்றுடா நீ சொல்லிட்டான் நான் தின்றுவேன்டா. நல்லா இருக்கு, மனமா இருக்கா? டேஸ்ட் கம்மியா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இது உப்பு போட்டுக்கோமா. ஜீனி போதும். உப்புக்கு வேணா கையை நக்கிக்க. எடுத்து இப்படி வச்சுட்டு தூக்கி போட்டு அப்படி விளாண்டு ஐயோ இப்படி தூக்கி போற மாதிரி அவங்க பல்லுல கடிச்சு ஒன்று தின்னு முடிச்சிருவேன். அப்படி விளாண்டு எடுத்து உரிச்சிருவேன். அவங்க சீவங்களும் இங்க பார்த்தா காணுமா. அருவாங்கன ஒருத்தன் ஃப்ரீயா வச்சிருப்பேன். சரி இருக்கட்டுன்னு அவன் எடுத்து வெட்டிடுவேன். அதுக்குள்ள போச்சு. இவங்க தான் தோட்டக்காரங்க. அவங்க பார்த்துட்டு அவ்வளோதான் நோட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இது தோட்டமே இல்லையடா. இல்லை இந்த பனைமரத்துக்காரங்க குத்தைக்கு அவங்க நினைச்சா தெரியுமா நொங்கிட்டு வந்துருவாங்க. இப்படி தோட்டக்காரங்க நம்மளை பார்த்துட்டு அவங்க போயிட்டு விடுவாங்க, அவங்கள பார்த்து நம்ம ஓட வேண்டியது. சரவணா அடுத்த இங்கடி நீ ஒன்று திங்க சொல்லவா அடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டான்டா. அதை வேணாம் நம்ம பிடிக்க இல்ல நான் அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டேன். இப்போதைக்கு வந்து அருவாக்கு சும்மா பிஸி வேலை செட் பண்ணிடு வேமா வெட்டுறா. இத்தனை நான் உதுத்துட்டேன், இத்தனை வெட்டிருக்கேன். இல்லை ஆடல் பாடல் பார்க்குறது எல்லாம் தப்பு. அது தப்பா அது வந்து கலை. அது வந்து ஆடல் பாடல்ங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட டேலண்ட் வந்து வெளிப்படுத்துறாங்க. டான்ஸ் ஆடி எவ்வளவு பேர் முன்னாடியே கிளாமர் ஆடுறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நிறைய பேர் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, ஆனா அது நிறைய பேர் பண்றாங்க. டான்ஸ் ஆடுறாங்க. பண்றாங்களா பண்ண மாட்டாங்களா? பண்றாங்க. இல்ல நிறைய பேர் அங்கிட்டு பண்ண மாட்டாங்க, வெளியில யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆடல் பாடல்னு வரும்போது அந்த மாதிரி தான் இருக்கணும்ன்ற ஒரு இதை வச்சு டான்ஸ் ஆடி அவங்க ஒன்றும் தப்பா ஆடல. நீங்க ஏன் தப்பான எண்ணத்துல பார்த்து சொல்றீங்க? பார்க்காதீங்க. அவங்க வந்து அவங்க இப்ப எல்லாரும் ஒவ்வொரு வேலைக்கு போறாங்கல்ல, அது அவங்க வந்து தப்பாலாம் டான்ஸ் ஆடல, கரெக்டா அந்த ஸ்டெப் போட்டு ஆடுறாங்க. பெட்ரோல் வெட்டி கடுப்பா ஒண்ணு கூட அவன் பாரு சைடுல ஒண்ணு வச்சிருக்கான். இங்க கூட அவன் வெட்டி வைப்பானான்னு தெரியல. அங்கிட்டு பாரு சைடுல ஒண்ணு வச்சிருக்கான்டா. பின்னாடி எத்தனை இருக்குன்னு தெரியல. 5 6ன்னு வச்சிருக்காங்க. பின்னாடி வச்சிருக்கான்டா. பின்னாடி நான் பாத்துட்டேன். இதேடா எல்லாம் நம்ம வேலை இங்க போறோம். என்ன பாரு பின்னாடி அதை எத்தனை எடுத்து வச்சிருக்கான். ஒண்ணு பார்த்தேன். இதெல்லாம் எவ்வளவு அவன்கிட்ட கூட அங்கிட்ட வைக்கிட்டு வைட்டாங்க. இங்கிட்ட வைக்கிட்டா அந்த துண்டு ஒரு இடத்துல வெறி துண்டுல வைப்போம். ஏண்டோ இது இப்படி தேய்ச்சனால என்ன இதுல இதை எடுத்து இப்படி தான் இந்தடா இப்படி குடிச்சனா அதை நீ தின்னுட்டல தானே தெரியும் எனக்கு. என்னடா மாடு கலந்து அங்க சித்திர போது சாக்கடை பண்ணி முட்டும் போது உருன்னு சவுண்ட் வரும். உள்ளுக்குள்ள பக்கத்துல கொண்டு வந்து ஒரு ஷாட் எடுத்து ஏன் சவுண்டு தான் இங்க வந்திருக்கும் குர்ரு குர்ருன்னு. இந்த அடுத்து முத்தம் கொடுத்து எழுத்து நான் லிப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா கோடை காலத்தில் நொங்கெல்லாம் வெட்டி அந்த நொங்கு வெட்டுறதுக்குள்ளே பல மரங்களை தேடி கண்டுபிடிச்சி மரத்தில் ஏறி நொங்கெல்லாம் வெட்டி ரத்தம் சிந்தி நானும் ரத்தம் சிந்தி எப்படியோ நொங்கு வெட்டி தின்னு முடிச்சிட்டோம். நீ நொங்கு வெட்டினியா? ஆமாம், நான் திங்கிறதுக்கு வெட்டினேன்ல, அது தெரியாது. ரத்தம் சிந்தினியோ? ஆஹா, அது முன்னாடி ஒரு இடத்துல ஏறணும்னா மேலே எதில் ஏறும் மரத்தில் ஏறும்போது ரத்தம் சிந்தி வந்தேன். ஓகே, நான் இதுக்கு மேலே வீட்டுக்கு போக வேண்டியதான், முடிஞ்சிடுச்சு. நீங்களும் கோடை காலத்தில் சும்மா இருக்காதீங்க, பனைமரம்லாம் இருக்கும், பார்த்து ஏற தெரிஞ்சால் மட்டும் ஏறுங்க. ஏற தெரியாட்டி ஏற தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் வேடிக்கை பார்த்து ஒரு ஆளை கூட்டி நொங்கு பிடிங்கி தின்னுங்க. இவனை மாதிரி ஒரு தைரியமான ஆளை மட்டும் கூட்டிகிட்டு வாங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீ சொல்ற இவன மாதிரி ஆளை மட்டும் கூட்டிட்டு வந்து இதுக்கு மேலே காலி பண்ணிடும். இதுக்கு மேலே யாராவது இளநீ தோப்பு வச்சிருந்தா தென்னை மரம் தோப்பு வச்சிருந்தா போய் ஆளை கூட்டிட்டு வந்துடாதீங்க. நான் இறங்குறதுக்குள்ள இறங்க எவ்வளவு நோக்கு தின்னு வச்சிருக்கேன். தம்பி, இது வீடியோ இருக்கு, கிளம்புவா. தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலை இல்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு, தடமாறி நின்னுச்சு. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம்.
ஏதாவது ஒரு இடத்துல ஊத்து கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனா ஆத்துலயே ஊத்து இருக்கு பாத்தியா? ஆத்துலயே ஊத்து வேற லெவல். இங்க வந்து நிறைய பேர் பக்கத்துல உள்ள வீடுலாம் வந்து இங்க தண்ணி எடுத்துட்டு போவாங்க. தண்ணி கம்மியால இருக்கு, எப்படி 2-3 குடம் கொண்டு போறாங்க. மோந்து மோந்து ஊறிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம கால் உள்ள வைக்கலாமா? என்னடா கால் உள்ள வைக்க கூடாது. அப்ப மோந்து குடிக்கிட்டா இப்படி குளி தூத்துறாதடா. அவ்வளவுதான், மண்ணை ஃபுல்லா இப்ப முடிவேன். அப்படியே 2 கையில இப்படி மோரு. கூலிங்கா இருக்கா சூடா இருக்காடா வெயிலுக்கு? கூலிங்கா தான் இருக்கு. ஏன் சொன்னா இவனே கூலிங்கா இருக்கா சூடா இருக்கு? இவனே அழுக்காதுடா. கூலிங் சூடா இருக்கு. இங்க வர நொங்கு கலர. யவ்வா பயங்கரமா இருக்குடா. டேய் அழுக்காக்கி விட்டான்டா. டேய் அவன் 5 உட்காந்துருக்கேன். சில்லுங்கா. இங்க வர தெரியுதா? இப்ப யாரால கேட்கலாம்? கருத்து ஊத்தி விட்டுட்டு இங்கே இங்கே நம்மால பாரு இவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணி ரெடி பண்ண இதுக்குள்ள உள்ளி. நீங்க இந்த மாதிரி ஊத்துல தண்ணி குடிச்சிருக்கீங்களாங்கிறதெல்லாம் சொல்லுங்க. இதுதான் எனக்கு இது ஊத்து தூத்துறான்டா. அப்பெல்லாம் பண்ணாரா அவன் ரைட்டு இவன் எங்கடா தூத்துறேன்? அவன் பண்ணது போல அவன் வீடியோ ஆதாரம் வச்சிருக்கேன் செதுச்சிட்டு. இவன் அந்த சாக்கு வச்சிருக்கோம்ல, அது யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மினரல் வாட்டர் மாதிரி இருக்குடா, கேன்ல பிடிச்சிருக்கோம். சூப்பரா இருக்கு நிஜமாலுமே. இந்த மாதிரி ஊத்து தண்ணிலாம் நிறைய இடத்துல வந்து இப்படி கையில கூட மோந்து குடிக்காத அளவுக்கு கிடக்கும். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா துண்டு வச்சிருப்போம், அந்த துண்டு எடுத்து அந்த தண்ணியில் நனைச்சி எடுத்து புழிஞ்சு குடிப்பாங்க. ஆனால் நம்ம வச்சிருக்க துண்டெல்லாம் எடுத்து குடிச்சோன்னு இங்கன தொடப்போம் எல்லா சைடும் தொடச்சிருப்பான். அதை எடுத்து புழிஞ்சு வச்சு குடித்தோம்னா அவ்வளோதான், அழுக்கு உள்ள உடம்புக்குள்ளே போயிடும். அடுத்து கொஞ்ச நாளில் வியாதி வந்து செத்து போயிடுவான். நல்லா இருக்குது ஊற்று தண்ணி, சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணியிருப்பீங்க, பண்ணாமல் இருந்தாலும் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஏதாவது ஆற்று இருந்துச்சுன்னா ஆற்றுல வந்து ஒரு குழியை பறிச்சிங்கன்னு அதுக்குள்ளே இருந்து தண்ணி ஊறுது. ஏன்னா இன்னும் சில இடங்களை காட்டுறோம் தண்ணி ஊறி போயிடும். ஆமாம், இது நிறைய இடம் கிடக்குது. Se viene el pasito de la Martita.